friends, welcome to Madras Samayal. இன்னைக்கு நம்ம Madras Samayalல ரொம்ப ஈஸியான ஒரு ஸ்வீட் பார்க்கலாம். இது பண்றதுக்கு நமக்கு வந்து ரவை வேணும். நான் இன்னைக்கு வந்து 1/2 கப் ரவை எடுத்துர்க்கேன். ரொம்ப ஃபைனா இருக்கும்ல அந்த ரவை எடுத்துர்க்கேன். அத வந்து ஃபர்ஸ்ட் ஒரு panல மாத்திட்டு 4 ல இருந்து 5 நிமிஷம் போல மிதமான சூடுல நம்ம வந்து வறுத்து வைக்கணும். ரவை இந்த மாதிரி வறுபட்டதும் இதுல வந்து நம்ம பால் சேர்க்கணும். 1/2 கப் ரவைக்கு 1/2 கப் பால், 1க்கு 3 அந்த ரேஷியோ. கூடவே 1 டேபிள் ஸ்பூன் போல நெய் சேர்த்துட்டு இதை வந்து நம்ம நல்லா வேக வைக்கணும். கொஞ்ச நேரத்தில் வந்து நல்லா சேர்ந்து இந்த மாதிரி வரும். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம ஆஃப் பண்ணிடக்கூடாது. இன்னும் கொஞ்சம் நேரம் கூட நம்ம வேக வைக்கணும். எல்லாமே சேர்ந்து நல்லா திக்காக வரணும். அந்த மாதிரி வந்தால் தான் நமக்கு வந்து ஸ்வீட் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும். அதனால் நல்லா இதை வந்து கலந்து விட்டுட்டே இருங்க. இந்த மாதிரி எல்லாமே சேர்ந்து வந்திருக்கு. இந்த அளவுக்கு கெட்டியாக வந்தால் தான் நம்ம வந்து புளியும் போது கரெக்டாக வரும். இல்லை வந்து பிரிஞ்ச மாதிரி இருக்கும். அதனால் கண்டிப்பாக நல்ல கெட்டியாக வர்றது வரைக்கும் நம்ம வந்து வேக வைக்கணும். அடுத்தது நம்ம வந்து சர்க்கரை பாகு தயார் பண்ணணும். அதுக்கு நான் இன்றைக்கி வந்து 1 கப் சர்க்கரை எடுத்திருக்கேன். இது வந்து 200 கிராம். இதை வந்து ஒரு பேனில் மாற்றிக்கோங்க. கூடவே 1 கப் தண்ணி, அதுக்கப்புறமா நல்லா வாசனைக்காக 3 ஏலக்காய், அதை வந்து லைட்டாக இடித்து வச்சுருக்கேன். அப்புறமா ஒரு 10 போல் குங்குமப்பூ எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து ஆப்ஷனல் தான். குங்குமப்பூ கண்டிப்பாக நம்ம சேர்க்கணும்னு அவசியம் இல்லை. அது வந்து ஒரு சின்ன கலருக்காக தான் சேர்த்துக்கிறோம். சர்க்கரை பாகு வந்து ஒரு கம்பி பதத்தை தாண்டிடக்கூடாது. அது வந்து கொஞ்சம் அந்த சிரப் மாதிரி இருக்கணும். இப்போ நம்ம கைக்கு நடுவில் வச்சோம் அப்படின்னு கம்பி பதம் மாதிரி வருதில்ல, இந்த மாதிரி இருந்தால் போதும். இந்த ஸ்டேஜில் ஒரு 5-6 சொட்டு போல் எலுமிச்சப்பழத்தோட சாறு சேர்த்துட்டு நல்லா கலந்துட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணி வச்சிடலாம். அவ்வளோதான். இப்போ இந்த ரவை வந்து ஓரளவுக்கு நல்லா ஆறிருக்கு. கையில் வந்து லைட்டாக எண்ணெய் தேய்ச்சிட்டு இதை வந்து நம்ம நல்லா பிசைஞ்சு வைக்கணும். இதை வந்து ஒரு 4-5 நிமிஷம் போல் நம்ம கை வச்சு நல்லா கலந்து விட்டுறலாம். எல்லாமே சேர்ந்து நல்லா வரணும், ஒரு ஸ்மூத்தாக வரணும். இந்த மாதிரி நல்லா கலந்ததுக்கப்புறமா நம்ம முறுக்கு பண்ணுறதுக்கு அச்சு இருக்கோம்ல, அதில் வந்து அந்த ஸ்டார் அச்சு எடுத்துருக்கேன். அப்படி இல்லைனா நம்ம அந்த ரவுண்டாக இருக்கோம்ல அது கூட எடுத்துக்கலாம். சுற்றி அந்த ஓரங்கள் ஃபுல்லாக லைட்டாக நெய் தடவிக்கோங்க. அப்போ தான் ஒழுங்காக ஒட்டாமல் அழகாக வரும். இதையும் உள்ளே வச்சுட்டு நம்ம முறுக்கு சுற்றுற மாதிரி ஒரு 3 சுற்று வர மாதிரி சுற்றி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி இந்த ஓரத்தை நல்லா அழுத்தி விட்டுக்கோங்க. இல்லைனா நம்ம எண்ணெயில் போடும்போது அது வந்து பிரிஞ்சிடும். அதனால் நல்லா அழுத்தினதுக்கப்புறமா தான் உள்ளே சேர்க்கணும். நான் வந்து ஒரு பிளாஸ்டிக் ஷீட் மேலே பண்ணிகிட்ருக்கேன். அப்போ வந்து நம்ம எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். எல்லாமே ரெடியாக இருக்குது. எண்ணெயும் சூடாக இருக்குது. போட்டு பொரிச்சு எடுத்துடலாம். ரொம்ப அதிகமான சூடில் வைக்காதீங்க. மிதமான சூடிலே வச்சு தான் நம்ம வந்து பொரிச்சு எடுக்கணும். அது வந்து நல்லா மொறுன்னு நல்லா கிறிஸ்பியாக வந்ததுக்கப்புறமா தான் நம்ம வெளியே எடுக்கணும். எண்ணெயில் சேர்த்ததுமே நம்ம வந்து திருப்பி போட்டுறக்கூடாது. ஏன்னா கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும். இப்போ நம்ம திருப்பி போட்டுடலாம். இப்போ நம்ம திருப்பும்போது கொஞ்சம் சாஃப்டாக தான் இருக்குது. அது வந்து நல்லா கிறிஸ்பியாக வர்றது வரைக்கும் நம்ம வந்து பொரிய வைக்கணும். அப்போ தான் வந்து நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள், இது வந்து நல்லா மொறுன்னு வந்திருக்கு. ஃபஸ்ட் நம்ம திருப்பும்போது சாஃப்டாக தான் இருந்துச்சு. நம்ம வந்து வேக வைக்க நல்லா இந்த மாதிரி கிறிஸ்பியாக வரும். இந்த ஸ்டேஜில் நம்ம வெளியே எடுத்துகிட்டு சர்க்கரை பாகில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு ஒரு 1 நிமிஷம் போல் லைட்டாக 2 பக்கமும் புரட்டி எடுத்துட்டோம் அப்படின்னா அழகாக வந்துடும். உள்ளே வந்து சர்க்கரை பாகெல்லாம் நல்லா இறங்கி நல்லா ஜூஸியாக இருக்கும். இப்போ பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்திருக்குன்னு. சாஃப்டாக இருக்கும்போதே எடுத்துட்டோம் அப்படின்னா நல்லா இருக்காது. சாப்பிடும்போது கொஞ்சம் கிறிஸ்பியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். இப்போ நான் உடச்சி காமிக்கிறேன். ஜீராலாம் உள்ளே இறங்கி ரொம்ப நல்லாயிருக்கும். டடா, நம்மளோட ஸ்வீட் ரொம்ப சூப்பராக அழகாக தயாராகிடுச்சு. இப்போ நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். வெளியே நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். இதில் வந்து நமக்கு வந்து 10 பீஸ் போல் கிடைக்கும். நீங்களும் கண்டிப்பாக இந்த ரெசிபியை வீட்டில் செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மெட்ராஸ் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாவின் சுவை எறும்புகள் மலரட்டும்.